பழகிச்சு. எம்பிட்டு ஊத வேண்டியதாக இருக்குது. இப்படி ஊதியே நான் டயர்ட் ஆகிடுவேன் போல. கேஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கேஸை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கிளை அடுப்பில் சமைக்க சொல்லுது. எல்லாம் நேரம் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறானா இல்லையா பாரு. எங்கேருந்து சட்டியை காணோம்? இங்கே இருக்கு. ஆட்டுக்கறி வேகணும்னா நல்லா இப்பயே வேக போடணும். இது வெந்து கொடுத்து 3/4 மணி நேரமாவது ஆகும். இதை மேலே வேக போட்டுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கணும். கறி நல்லா எல்லா ஆட்டுக்கறியாக தான் இருக்குது. சீக்கிரம் வெந்துட்டா கூட நல்லா தான் இருக்கும். இறக்கிட்டு அடுத்ததை சமைக்கலாம். சரி, இது வேகட்டும், நம்ம வந்து மற்ற வேலையை பார்ப்போம். இந்த அம்மா எங்கே போனேன்? மீன் வாங்க கூட எடுத்துட்டான்னு அத்தை சொன்னாங்க. மீனை வாங்கிட்டு வரத்துக்கு எம்பிட்டு நேரமா? போன 2 பேரையும் காணோம். நம்ம ஒத்தால எம்பிட்டு வேலை தான் செய்கிறது. அங்கே வேற ஆட்டுக்கறி வெந்துட்டு இருக்கு. நம்ம இங்கே கோழியை சுத்தம் பண்ணிட்டு காயை நறுக்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே வேலை ஆகும். 1 மணிக்கெல்லாம் இதுங்க பசிக்குதுன்னு வந்து நம்மக்கிட்ட நிற்குங்க. இன்னும் ஆகலையான்னு இந்த கிளவி வேற கத்தோம். கூட மாட ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் சோறுனா தான் நம்ம ஞாபகம் வரும். இன்னும் ஆகலையான்னு நம்மள டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏம்மா வாங்கட்டி, எனக்கு வயிறு பசிக்கு, எதாவது கொடுங்க. நினச்சேன் என்னடா இன்னும் யாரையும் காணவேன்னு. எம்மா எனக்கும் தான் வயிறு பசிக்கு, எனக்கு ஏதாவது வேணும். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. எம்மா பண்டம்லாம் எனக்கு வேணாம்மா, கறிச்சோறு தான் வேணும். சீக்கிரம் சமைக்க வேண்டியதானே? ஏன்டி சமைச்சிக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு 2 கை 2 கால் தானே இருக்கு. 10 கை 10 காலை கடவுள் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் ஒரு டிஷ் செய்ய சொன்னா பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒன்னொன்று செய்ய சொன்னா நான் எதன்னு பார்ப்பேன். இம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு சோறு வேணும், அதுவும் கறிச்சோறு. அப்படியா? அப்ப என்ன பண்ற? இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வைங்க 2 பேரும் சேர்ந்து. நான் போய் உள்ள சமைக்கிற வேலையை பார்க்க. நாங்களா? நீங்க இல்லாம யார்டி? நீங்க தான் தின்ன போறீங்க. கூட மாட இருந்து ஒத்தாசை செய்வான்னு கிடையாது. ஒத்தையா ஒரு மனுஷியா கடந்து இம்முட்டையும் செய்யணுமேனு இல்லை. உங்க சித்தியும் பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு மீன் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க, இம்புட்டு நேரமா ஆளை காணோம். மரியாதையே நீங்க 2 பேரும் தான் வெங்காயம் தக்காளி நறுக்கி வைக்கீங்க சொல்லிட்டேன். ஓ எடுத்துட்டு போங்க டீ. வந்துட்டாளுங்க. அவளுக்கு வேலை வெட்டி இல்லை, சும்மாவா திரியிறாளுங்க. மணி 12 போதும், பசிக்குதுன்னு வந்துருவாளுங்க. கூட மாட்டேன்னு ஒத்தாசை செய்ய ஒருத்தி வரமாட்டா. இன்னும் 5 நிமிஷத்துல வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் என்கிட்ட வந்திருக்கணும் சொல்லிட்டேன். எல்லாம் ஒன்னாலதான். கொஞ்ச நேரம் பசி இறக்கிட்டு இருக்க முடியாது. என்னால மட்டுமா? நீ தானே பசிக்குதுன்னு வந்த. நான் பண்ணதான் கேட்டேன். உடனே சோத்த போடணும்னா தான் அம்மா கோவப்பட்டுட்டாங்க. என்னமோ போ, உன்னால எனக்கு வேலை தான். நான் காயை நறுக்கேன், உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நானும் தான் நறுக்கேன். நம்ம மாமியார்களுக்கு சரியான ஆளுதாம்மா. கோழி உசுரோட வாக்குறப்பையும் 80 கிலோன்னு நினைச்சிருது. நமக்கு சுத்தம் பண்ணாதான் தெரியுது. நான் அந்த கோழி 2-2.5 கிலோ தேரும்னு நினைச்சேன். சுத்தம் பண்ணது போக 1 கிலோ 1.5 கிலோ தான் இருக்கும் போலயே. கிளவி பார்த்தேன்னு சொல்லுச்சு, இந்த கோழி 1 கிலோ 1.5 கிலோ தான் தேரும்னு. பரவாயில்ல, கண்ணனே கணக்கு எடுத்துருதுமா. நல்லா சுக்கா பண்ணி விடுவோம். ஏக்கா ஏக்கா என்ன போறப்ப கோழி வாசல்ல கூவிட்டு இருந்தது, வரத்துக்குள்ள இப்படி கையில வச்சிருக்கீங்க? நீ வேறடி, இதுவே லேட்டு, இரு வரேன். இப்ப சொல்லு, ஒரு மீனை வாங்கிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் அடி, மொத்தால எம்பிட்டு வேலை பார்ப்பேன். ஏக்கா கோச்சுக்காதீங்கக்கா, நம்ம மாமியாரங்க அட்டகாசம் பண்ணி விட்டுச்சு. அதை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஏண்டி என்னாச்சு? அது ஒரு பெரிய கூத்துக்கா. மீன் இந்த கிளவி காசு கொடுத்தே வாங்கல. அப்புறம் அந்த ஆளை ஏமாத்தி 2 கிலோ மீனை வாங்கிடுச்சுக்கா. நாளைக்கு காசை தரேன்னு வேற ஒருத்தர் வீட்டை காட்டிடுச்சு. நாளைக்கு அவன் எப்படி அந்த வீட்டில் போய் காசை கேட்க போறான்? அங்க வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏன்டி என்ன சொல்ற? ஏக்கா ஷாக்கா பாருங்க, இதே ஷாக்கு தான் எனக்கும். ஏண்டி அத்தை எப்படி இருக்காங்க? ஒரு 400 ரூபா, அதை கொடுக்கறதுக்கு என்ன? ஏக்கா அந்த கேள்வி புத்தியெல்லாம் மாற்ற முடியும்னு நினைக்கீங்க? அது அப்படிதான், விட்டு தள்ளுங்க. அக்கா ஒரு நல்ல மனம் வருதே, இது கோழிக்கறி வாசமாயே தெரியல. நினைச்சேன் நீ வந்தோடனே கேட்பியேன்னு. இரு உனக்கு சூப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போதான் மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு குடிக்கலாம். முதல்ல நீ குடி. மல்லிகைக்கா தான். நான் காலையிலே நினச்சேங்க, மட்டன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னானே ஒரு டம்ளர் சூப் எடுத்து வைங்கக்கான்னு மறந்துட்டு போயிட்டேன்.
இப்போ நினச்சிக்கிட்டே தான் வந்தேன் இந்த அக்கா மட்டன் சூப் எடுத்து வச்சிருப்பாங்களா இல்லையான்னு. கரெக்டாக எனக்காக நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த டீ சூப்பை குடி. ஆ சரி சரி, நீ சூப்பை குடிச்சிட்ரு, நான் போய் இந்த மீனை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, நானும் பெரிய பார்த்துட்டு இருக்கேன். சரி பரவாயில்லையே, மீன் நல்லா புதுசாக தான் இருக்கு. அத்தை நல்லா பார்த்து தான் வாங்கியிருக்காங்க. கேட்க ஒரு சின்ன திருத்தம், வாங்கலை சுட்டுருக்காங்க. சரி சரி, நீ எதுவும் சத்தமாக சொல்லிடாத, காதில் விழுந்துச்சுன்னா வையுவாங்க, நான் போய் சுத்தம் பண்ணுறேன். ம் சூப்பை நல்லா உட்காந்து குடிச்சாதான் திருப்தியாக இருக்கும். கூடிப்போம். மல்லிகா எங்கே கிளம்பிட்டா? எத்த வாங்கத்த. ஆஹா கிளம்பி வந்துருச்சு. இனிமேல் நம்ம சூப்பு குடிச்ச மாதிரி தான். எத்த சூப்பு குடிக்கிறீங்களா? குடிக்கிறேன். நீ கூட போய் தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? எத்தனை வெளியே எங்கேயும் போகல. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா மீன், அதை இப்போ தான் உமா கொண்டு வந்து கொடுத்தா. அதான் மீனெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரலான்னு போகிறேன். சூப்பு ரெடி ஆகிட்டு, இந்த கோழிக்கறியும் ரெடி ஆகிட்டு, இன்னும் 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அதுக்குள்ளே மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்து அதையும் செஞ்சிடலாம் பார்த்தீங்களா. நீங்கள் இருந்து மடமடன்னு அடுத்து ரசத்தை வைக்க வேண்டியதானே, சோத்தை வடிக்கணும், அம்மட்டு வேலை இருக்குது. இதை விட்டு நீ மீனை சுத்தம் பண்ண போனால் இதெல்லாம் யார் பாப்பா? எத்த நான் தான் செய்வேன். இந்த வந்துடுறேன். அந்த உமா எங்க? இங்கே தான் இருக்கா, சூப்பு குடிச்சிட்டு இருக்கா. எத்த வாங்கத்த சூப்பு குடிக்கலாம். அந்த சூப்பு இங்கே கூட. எத்த எதுக்குத்த கூடன்னு சொன்னேன். எத்த உங்களுக்கும் இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. கொடு. எத்த இந்தாங்க. மல்லிகா அந்த கூட அவள்கிட்ட கொடு. இல்லத்த நானே கொடைன்னு சொன்னேன். எத்த கூட வச்சு நான் என்ன பண்ண போறேன்? மீன் சுத்தம் பண்ணிட்டு வா. என்னது நானா? அப்புறம் நீ இல்லாம யாரு? ஓ போய் மீன் சுத்தம் பண்ணிட்டு வா. எத்த நானே பண்ணிடுறேன். அவளுக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை. பழக்கம் என்ன 80 நாள் ஊரை ஏமாத்துவா? அதெல்லாம் செய்யட்டும். மீன் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு வா. எத்த இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சமைச்சு வச்சா சாப்பிட தெரியும், அப்படிதானே? இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ மீனை கழுவிட்டு வந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டேன். குழம்புமா? ஆமா, நான் சூப்பை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மல்லிகா நீ சோத்தை வச்சு ரசத்தை வச்சு இந்த கறியை நல்லா வேக விட்டு எடுத்துரு, சரியா? இந்த மட்டனை கொஞ்சம் சுக்கா பண்ணிடு. சரித்த. இன்னும் என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க? சட்டு புட்டு வேலையை ஆரம்பிங்க, கிளம்பு. கிளவி கை கட்டின சூப்பை வாய் கட்டோட பண்ணிருச்சு. அதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா இந்த மீனையும் கையில் கொடுத்து கழுவி எடுத்துட்டு வாங்குது. இருக்கட்டும் கவனிச்சுக்கிறேன். போ அடுத்த வேலையை பாரு. நல்லா ஊரை சுற்றி வேலை செய்யாமல் ஏச்சுக்கிட்டே கிடக்கா. இன்னைக்கு இவன் மீனை கழுவி குழம்பு வைக்கிறத நானும் பார்க்க தான் போகிறேன். பார்க்குறேன் என்ன அழகாக செய்கிறான்னு.